வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு பட்டர் க்ரஷ் எக் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் க்ரஷ் எக் ஆம்லேட் செய்யறதுக்கு 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண தக்காளி கொஞ்சம், கூடவே 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகின உடனே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் தோசையாக ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே சீஸ் துருவி போட போகிறோம். வேக வச்ச முட்டையும் துருவி போட போகிறோம். ஆம்லேட் வெந்துட்டே இருக்குது. இது நம்ம ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை இதுக்கு மேலே இந்த மாதிரி துருவி போடலாம். இப்போது அடுத்தது நம்ம சீஸை துருவி போட போகிறோம். இது எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக முட்டை ஆம்லேட் இருக்கும். இப்போ பாருங்கள், சீஸ் துருவ போகிறோம். அந்த பட்டரோட ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். ஆம்லேட் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போடுறோம். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான பட்டர் க்ரஷ் எக் ஆம்லேட் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.